ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸாமுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 டே தான் இருக்குது. இந்த டைமிங்கில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிறதை நிறுத்திடுங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது அந்த மாதிரி மட்டும் படிச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தது, நோட்ஸ் எடுத்திருந்தது, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்தது அது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ரீட் அவுட் பண்ணும்போது எக்ஸாம்ஸில் சப்போஸ் உங்களுக்கு அந்த தெரில, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தெரிலங்க, ஒரு ஞாபகம் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். அதனால் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி அந்த மாதிரி என்னது எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th புக்கு, 8th சோசியல் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்தளவில் நான் தமிழில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சோசியல், சயின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸில் நான் ஸ்ட்ராங்காக இல்லை, அந்த மாதிரி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபீல் ஆகுது. ஸோ சோசியலில் ரொம்ப டீப்பாக படிக்காமல் இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயம், ஏதாச்சும் முக்கியமாக பாக்ஸஸில் கொடுத்துருக்கிறது, அந்த மாதிரி விஷயத்த மட்டும் நான் படிக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைமில் உட்காந்து படிக்கிறது ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனம். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா சும்மா வாசிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை வாசிச்சு பாருங்கள். ஏன்னா நான் நாளைக்கு ரிவைஸ் பண்ணதை மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணால் எனக்கு போதும் அப்படின்னு தோணுது. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா ஏதோ ஒன்று வாசிக்கிறது, ஏதோ ஒரு புக்கை, சோசியலோ சயின்ஸோ ஏதோ ஒன்று நான் வாசிக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த சோசியல் புக் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பாக்ஸு அந்த மாதிரி முக்கியமாக இருக்கிறத மட்டும்தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இன்றைக்கி ரிவைஸ் வாசிக்க போகிறேன். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னென்னா, ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இது நான் ஏதோ ஒரு 1 வேர்ட் கூட ப்ரீவியஸ் இயர்லையோ கேட்டதில் கூட நான் பார்த்துருந்தேன். ஓகேவா? அப்போல்லாம் ஜஸ்ட் ஈஸியாக விட்டுட்டேன். இப்போ புக்கில் பார்க்கும்போது நம்மளுக்கே புரியுது இது இதெல்லாம் இங்கே இருக்குது போல் அப்படின்ட்டு. ஸோ நல்லா இதில் படிச்சுக்கோங்க. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அழைக்கப்படுகிறார். ஓகேவா? ஆவண காப்பகம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆவண காப்பகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் தான் ஆவண காப்பகம். சரியா? ஆவண காப்பகம்னா வரலாற்றில் இருக்கக்கூடிய ஆவணங்களை பாதுகாக்கப்படுற இடம் தான் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய தேசிய ஆவண காப்பகம் புது டெல்லியில் அமைந்துள்ளது. சரியா? டெல்லியில் இருக்குது. ஓகேவா? இது இந்திய அரசின் ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மை காப்பகம் ஆகும். ஓகேவா? ஆவண காப்பகம்னா என்னன்னு புரிஞ்சுட்டு இப்போ யார் அதோட தந்தை, ஆவண காப்பகத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவர் தான் தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு சப்போஸ் கேட்டாங்க, தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது ஆவண காப்பகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா இதில் வாசிக்கலாம். தற்போது தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படும் சென்னை பதிப்பாசனம். சரியா? சென்னையில் இருக்குது. ஓகேவா? சென்னையில் இருக்குது. எந்த பேரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பதிப்பாசனம் அப்படிங்கிற பேரில் இருக்குது. இது தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்களுள் ஒன்று. ஓகேவா? இங்கே தான் இதுவும் ஒரு ஆவண காப்பகம். அங்குள்ள பெரும்பாலான ஆவணங்கள் ஆங்கிலத்தில் உள்ளன. எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. டச்சு, டேனிஷ், பாரசீகம் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு குட்டியாக ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1690 புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. ஓகேவா? புனித டேவிட் கோட்டை 1690 என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடலூரில் கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமாக புனித பிரான்சிஸ் ஆலயம், அதாவது தொழில்நுட்பம், அந்த ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில் எப்படி கெட்டுனாங்க கட்டிடக்கலை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இதாக இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கே இருக்குன்னா கொச்சியில் இருக்குது. புனித லூயிஸ் கோட்டை எங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது. புனித டேவிட் கோட்டை கடலூரில் இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு 4 இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி. ஓகேவா? புனித லூயிஸ் கோட்டை அப்படிங்கிறது பாண்டிச்சேரி. புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது சென்னை.
புனித டேவிட் கோட்டைங்கிறது கடலூர். சரியா, இந்த நாளும் எந்தெந்த ஊரில் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்புறம் இந்தியா கேட் எல்லாமே வந்து இதுக்கு சான்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க கட்டடக்கலைக்கு. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக நாணயங்கள் திகழ்கின்றன. ஓகேவா, நாணயங்கள் வந்து நிர்வாக வரலாற்றை பார்க்குறதுக்காக ஒரு சிறந்த ஆதாரம் நாணயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, நவீன இந்தியாவின் முதல் நாணயம் எப்போ வரப்பட்டது? முதல் நாணயம் நவீன இந்தியாவில் எப்போ வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1862 ஆங்கிலேய ஆட்சியில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா வெளியிடப்பட்டது. ஓகேவா, நவீன இந்தியாவின் முதல் நாணயம் கிபி 1862 ஆங்கில ஆட்சியில் வெளியிடப்பட்டது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இந்த பேஜில் மேக்ஸிமம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முடிச்சிட்டோம். ஓகேவா, அதுக்கப்புறம் செகண்ட் ஐரோப்பியர்களின் வருகையில் என்னென்னா ஒரு 1400 லாஸ்ட்லையும் 1500 என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது நம்ம இந்தியாவுக்கு வந்து வணிகம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கம்பெனி, அதாவது கிழக்கிந்திய கம்பெனிகள் வந்து ஒவ்வொருத்தங்களாக என்ன பண்ணுறாங்க வராங்க. ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டு வரவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுக்கல்லேருந்து வரவங்க தான். போர்ச்சுக்கல் எது அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு நாடு. போர்ச்சுக்கல்லேருந்து வராங்க. ஓகேவா, போர்ச்சுகல்லேருந்து முதல்ல இந்தியாவுக்கு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாமா வந்து கொச்சினில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து அந்த கொச்சினில் உள்ள அரசரை தோற்கடித்து கொச்சினில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வர்த்தக மையத்தை வந்து கொச்சின் பகுதியில் வர்த்தக மையத்தை நிறுவினார். இதனால் கோபம் கொண்ட மன்னர் சமரின் போர்ச்சுகீசியரை தாக்கினார். ஆனால் அவர் போர்ச்சுகீசியரால் தோற்கடிக்கப்பட்டார். பின்னர் கொச்சின் போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் ஆயிற்று. ஓகேவா, கொச்சினில் போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியை என்ன பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, முதல் வாட்டி வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வராரு, திரும்ப போயிடுறாரு. ரெண்டாவது வாட்டி வரும்போது இப்படி வணிகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. மூணாவது வாட்டி போயிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வரும்போது இறந்து போயிடுறாரு. ஓகேவா, அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. மூன்றாவது முறையாக இந்தியா வந்தபோது நோய்வாய்ப்பட்டு டிசம்பரில் வந்து 1524 கொச்சியிலே என்ன பண்ணுறாரு அப்படின்னா காலமாயிட்டார். அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் டி அல்மொய்டா அப்படிங்கிறவர் வராரு. ஒரு 4 வருஷம் வந்து எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் அல்ஃபோன்சா டி அல்ஃபுருக் அப்படிங்கிறவர் வந்து ஒன்றா நம்ம நாட்டில் வந்து ஒவ்வொரு கொள்கை அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செய்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நினோ டி குன்கா இந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர் வந்து அவங்களோட இது நின்றுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட இது எல்லாமே நின்று போயிட்டு. ஓகேவா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா டச்சுக்காரர்கள் வராங்க. டச்சுக்காரர்கள் வந்து அவங்களும் என்ன பண்ணுறாங்க வணிகம் பண்ணுறாங்க. ஓகேவா, தமிழ்நாட்டில் எங்கெங்கே டச்சுக்காரர்கள் வந்தாங்க பார்த்திங்கன்னா 1502 முதல் பழவேற்காட்டின் மீது கட்டுப்பாட்டை ஏற்படுத்திய போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்கு தங்களின் ஆதிக்கத்தை இழந்தனர். பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் கெல்டியா கோட்டையை கட்டினர். இதன் மையத்தில் ஒரு காலத்தில் டச்சு அதிகார மையத்தின் இருப்பிடமாக இருந்துச்சு. சரியா, தமிழ்நாட்டில் எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காட்டில் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் யார் மறுபடியும் வந்தாங்கன்னா ஆங்கிலேயர்கள். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்திருக்கிறாங்க. ஓகேவா, ஆங்கிலேயர்கள் வந்து கொஞ்சம் 1600 வந்தாங்க. ஓகேவா, 1600 வந்து ரொம்ப நாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க 1858 வரை ஆட்சியில் இருந்தாங்க. ஓகேவா, எல்லாமே வணிகம் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு இது பார்த்திங்கன்னா தரங்கம்பாடியை டேனியர்கள் எப்படி அழைத்தாங்க அப்படின்னா டான்ஸ்பெர்க். இது ஒரு முக்கியமான ஒன்று. தரங்கம்பாடியை வந்து டேனியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து டான்ஸ்பெர்க் என அழைத்தனர். அதாவது சீகன்பால்க் என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார். ஓகேவா, அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். அங்கே வந்து என்ன பண்ணாங்க அச்சுக்கூடத்தை நிறுவினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் பிரெஞ்சுக்காரர்களும் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க, அதுவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தூரக்கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் 1731 ஜோதன்பெர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார். ஓகே,
ஓகேவா. எத்தனை கிழக்கிந்திய கம்பெனிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி 1 ஓகேவா. இதை யார் நிறுவியிருக்காங்க அப்படின்னா ஜோதன்பர்க் 1731 வந்து நிறுவியிருக்கிறார் ஓகேவா. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வெற்றி, அதோட ரெண்டோட வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஊக்குவிப்பாக இருந்தது. அது ரெண்டுமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி என்னாச்சு அப்படின்னா தோணுச்சு ஓகேவா. போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்களால் முறியடிக்கப்பட்ட பின்னர் ஆங்கிலேயர் வந்து ஆங்கிலேயரால் வெளியேற்றப்பட்டனர். அதன் பின் இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகம் மற்றும் அரசியல் ஆதிக்க போட்டியில் ஆங்கிலேயரை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகத்தை புறக்கணித்து இந்தியா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளுடன் போரில் ஈடுபட்டனர். அதன் விளைவாக ஆங்கிலேயருடன் நடைபெற்ற 3 கர்நாடக போர்களும் பிரான்சை நலிவடைய செய்தன. இது ஆங்கிலேயரின் பிராந்திய விரிவாக்கத்திற்கு புத்துணர்ச்சி கொடுத்தது. அதாவது வந்து அவங்க போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் என்ன பண்ணாங்க, முறியடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது யாருன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா எதிராகுது. அதுதான் ஒவ்வொரு போர் நடந்திருக்கு அப்படின்னு இதில் வந்து சொல்லப்படுது ஓகேவா. அதில் வந்து என்ன டச்சு, டேனிஷ் மற்றும் பிரெஞ்சு ஆகியவற்றின் மீதான ஆங்கிலேயரின் வெற்றி. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றி பெற்றுதாங்க. ஆங்கிலேயரின் வணிக ரீதியான போட்டி, உயர்ந்த தியாகம், அரசின் ஆதரவு, கடற்படை மேலாதிக்கம்,